ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து ஒரு நல்ல சாஃப்டான குழிப்பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இட்லி மாவு பழையதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கிறோம். 2 முட்டைங்க, 2 முட்டை எடுத்துட்டு அதை உடைச்சி அதில் இருக்க வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். சின்னதாக உடைச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு அந்த மஞ்சக்கருவை அப்படியே வச்சிடலாம் நம்ம. இப்போ இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை நல்லா ஸ்பூனில் வந்து நல்லா நுர வர்ற அளவுக்கு நம்ம அடிக்கிறோங்க. அடிச்சுட்டு நம்ம அதை இந்த மாவோட நம்ம கலக்கிறோம். மாவுல கலந்துட்டு அதையும் நல்லா கலக்கிறோம். முட்டை வாசமெல்லாம் அடிக்காதுங்க. நம்ம பச்சரிசி அதெல்லாம் போட்டு ஆட்டி வைக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம இந்த மாவுலையே நம்ம செய்யலாம். அதுவே வெள்ளையேர்னு நம்மளுக்கு பணியாரம் கிடைக்கும். இப்போ நம்ம கடைசி குழியிலேருந்து நம்ம ஊற்ற போகிறோங்க. நடுக்குழியில் ஊற்றக்கூடாது. அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்குறோம். நல்லெண்ணெய் எடுத்தால் தான் நல்லா பணியாரக்கல்லில் வந்து இது வந்து மாக்கள் சட்டிங்க, இல்லை பிடிக்காமல் வரும். நீங்கள் இண்டாலியம்னாக்கா அது சாதாரணமாகவே நல்லா வந்துடும். நம்ம இப்போ ஒவ்வொரு குழியாக ஊற்றுறோம். சைட்லேருந்து ஊற்றிட்டு வர்றோம். திருப்புறதுக்கு பாருங்கள், ஈஸியாக வருது. நம்ம அதை எடுத்து வர்றோம். இப்போ நம்ம இன்னொரு அடசலும் ஊற்றி வச்சிடறோம். இப்போ நம்ம இந்த மஞ்சக்கரு இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம அதையும் எடுத்து நல்லா ஸ்பூனில் அதை அடித்து வச்சுக்கிறோம். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம், உப்பு போடுறோம், சின்ன வெங்காயம் ஒரு கையளவு எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போடுறோம், கொஞ்சம் தேங்காய் துருவல் அதையும் போடுறோம். போட்டால் நல்லா கலக்கிட்டு அதை நம்ம இந்த குழியில் பணியார குழியில் ஊற்றுறோம்.
அது திருப்புறதுக்கு நல்லா ஈஸியாக வருங்க. இப்போ நம்ம எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இது வந்து முட்டை பணியாரம். பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு, சாஃப்டாக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அதுக்கு நம்ம வந்து தக்காளி சட்னி தான் அரைச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, பிக்கிறதுக்கே பஞ்சு மாதிரி இருக்கும், நல்லா ஒயிட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. வாழ்க